கோத் திரைப்படத்தோட கதை வந்து ரிவீல் ஆகிவிட்டது. அப்படியே ஃபுல் கதையும் வந்து லீக் ஆகி இல்ல கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ ஒரு ஸ்டார்ட்டிங்லேயே வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துக்கிறேன். அதாவது இந்த படத்தில் நிறைய ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. அந்த ட்விஸ்ட் வந்து நான் இந்த இடத்துல வந்து ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ யாராவது படத்தை வந்து செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக அந்த ட்விஸ்ட்டை வந்து ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்பயே வந்து இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ வந்து இந்த வீடியோ நிறைய வியூஸ் வாங்கணும் அதெல்லாம் எனக்கு ஆசை கிடையாது. ஸோ படத்தோட கதையை தான் நான் சும்மா ரிவீல் பண்ணுறேன். நான் கண்டுபிடிச்சது வந்து மேபி வந்து படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறம் பார்க்கும்போது நமக்கு இவ்வளோ அறிவு இருக்கா அப்படி சொல்லி தெரிஞ்சுக்க தான். ஸோ தயவு செஞ்சு இந்த படத்தை வந்து ட்விஸ்ட்லாம் நான் ரசித்து பார்க்கணும் அப்படி சொல்லி ஆர்வம் இருக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஸோ மெயின் மேட்டருக்குள்ளே போயிடலாம். செம்மையாக வந்து இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. எனக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஸ்டோரி சொல்லவே. ஸோ கோட் இந்த படத்தோட ஸ்டோரியை பற்றி பேசணும்னா, ஸோ தளபதி நாம் எல்லாரும் ஜென்ரலாக சோஷியல் மீடியாவில் இருக்க ஸ்டோரி என்னென்னா, ஸோ தளபதி விஜய் அவர்கள் ஒரு ரா ஏஜென்ட்டாக வந்து தளபதியாக வந்து இந்த படத்தில் வந்து இருக்க போகிறாருங்க. டெரரிஸ்ட் எல்லாமே கண்டுபிடிக்கிற ஒரு ஏஜென்ட்டாக வந்து இருக்க போகிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி வந்து இருக்குது, ஸ்னேகா. அதுக்கப்புறமா ஒரு குழந்தை வயிற்றில் வந்து இருக்குது, கையில் ஒரு குழந்தை இருக்குது. ஸோ அவங்க 4 பேர் டீமு. ஒன்று வந்து தளபதி விஜய், அதுக்கப்புறமா பிரபுதேவா, அதுக்கப்புறமா பிரசாந்த், அதுக்கப்புறமா ஒரு 4 பேர் டீம். ஸோ இந்த 4 பேர் தான் வந்து அவங்க ஒரு அந்த டெரரிஸ்ட் யார் யார் என்ன பண்ணுறாங்க, ஸோ நாட்டை எப்படி காப்பாற்றணும் அப்படி சொல்லி காப்பாற்றுற ஒரு டெரரிஸ்ட், அதாவது சாட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த சாட்டுக்கே வந்து கோட்டாக வந்து தளபதி வந்து இருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு அசைன்மெண்ட் வந்து தளபதிக்கு வந்து வருகிறது. அது தளபதி தான் பண்ணணும், அந்த டீம் தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்தமாக 4 பேரும் அதுக்கான பிளான் வந்து பண்ணுறாங்க. அது என்ன அசைன்மெண்ட்டுனா, ஒரு ட்ரெயினில் வந்து துர்க்கியாவில் வந்து ஒரு ட்ரெயினில் வந்து பாம் வந்து வைக்க போகிறாங்க. அது வந்து மனித வெடிகுண்டா வந்து வைக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து வருது. அதை வந்து தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அசைன்மெண்ட் வந்து அந்த ஒரு குரூப்புக்கு வந்து வருகிறது. ஆனால் தளபதி விஜய் வந்து இதை வந்து நீங்கள் 4 பேரும் செய்யாமல் தான் மட்டும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் வந்து அவங்க ஃபேமிலிக்கு டூர் கூப்பிட்டு போகிற மாதிரி. ஏன்னா வந்து ஸ்னேகாவுக்கும் தளபதிக்கும் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா வந்து விஜய் வந்து இருக்கிறதே இல்லை, என் கூடவே இருக்கிறது இல்லை. காந்தி, அதாவது தளபதி பேர் வந்து காந்தி வந்து என் கூட இருக்கிறதே இல்லை, எப்போ பார்த்தாலும் வேலைன்னு சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்னேகா வந்து அந்த படத்தில் புலம்பிகிட்டே இருப்பாங்க. ஒரு க்யூட்டான சண்டை இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்கள சமாதானப்படுத்துகிற மாதிரியும் ஆச்சு, அப்படியே வந்து டூர் கூப்பிட்டு போன மாதிரியும் ஆச்சு. லைக் வந்து சிங்கம் படத்தை சூர்யா எப்படி கூப்பிட்டு போவாங்க சிங்கம் 2ல் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க அசைன்மெண்ட்டும் பார்த்த மாதிரி ஆச்சு, டூர் கூப்பிட்டு போகிற மாதிரி ஆச்சுன்னு சொல்லி ஃபேமிலியோட டூருக்கு போவாங்க. அந்த இடத்துலலாம் ஒரு பெரிய சம்பவம் ஆகிடும். தளபதி வந்து அட்டாக் பண்ண ஒரு கும்பலில் வந்து வந்துடும். ஏன்னா வந்து இவரை தான் நம்மளை தடுக்க வந்திருக்காங்க பாம் வைக்க அப்படி சொல்லி அட்டாக் பண்ண ஒரு கும்பல் வந்து வந்துடும். ஃபைனலாக வந்து அந்த ஊர்லேயே வந்து அவர் வந்து இது பண்ணிடுவாங்க. லைக் வந்து அந்த ஒரு ட்ரெயினில் இருக்க பாம் வந்து கண்டுபிடிக்க போயிடுவாங்க. அப்போ வந்து அந்த ட்ரெயினில் தான் வந்து ஸ்னேகாவும் இருப்பாங்க, அவங்க குழந்தைகளும் இருப்பாங்க. இது தெரியாமல் தளபதி விஜய் அவர்கள் அந்த ட்ரெயினில் பாம் வச்சவங்க யார் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி அந்த ட்ரெயின் வந்து வெடிச்சிடும். ஆனால் அந்த ட்ரெயினில் இருக்க மக்கள் எல்லாருமே வந்து வெளியே போயிடுவாங்க. வெளியே போனாலும் வந்து ஸ்னேகா அவங்க பசங்களாம் அங்கே தான் இருப்பாங்க, தளபதியோட பையனும் அங்கே தான் இருப்பான். ஸோ அந்த ட்ரெயின் வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்ட் ஆகும்போது தளபதியை தவிர அங்கே இருக்க எல்லாருமே வந்து இறந்து போயிடுவாங்க. ஸோ மைக் மோகன் மட்டும் வந்து உயிரோடு இருப்பார். ஸோ மைக் மோகன் தான் வந்து மனித வெறிகுண்டாக வந்து வந்தவங்க. ஸோ அந்த ட்ரெயினை அழிக்க நினைச்சவரே வந்து மைக் மோகன் தான். ஸோ அப்போ வந்து எல்லாரும் வந்து இறந்து போயிடுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் தான் வந்து தளபதி அவர்களோட பையன் மட்டும் உயிரோடு இருக்கிற மாதிரி வந்து எல்லாரும் வந்து நினைத்து கொண்டு இருப்பாங்க. அதுதான் வந்து கம்ப்ளீட்டான பொய்யான விஷயம். தளபதி அவர்களோட பையனும் வந்து இறந்து போயிடுவாங்க, ஸ்னேகாவும் இறந்து போயிடுவாங்க, ஸ்னேகா வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தையும் வந்து இறந்து போயிடும். அதுதான் வந்து ரொம்ப எமோஷனலான ஃப்ளாஷ்பேக் கிளைமேக்ஸ் மூமெண்ட்டாக வந்து இருக்கும். அதுக்கப்புறமா வந்து தளபதி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க, தனிமையில் வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க தளபதி விஜய் அவர்கள். அதுக்கப்புறம் தான் ஒரு செம ட்விஸ்ட் வந்து உருவாகிறது. மீண்டும் தளபதிக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் வருகிறது. ஒரு 20லேருந்து 25 வருஷம் கழித்து அந்த அசைன்மெண்ட் வந்து சென்னையில் வந்து ஒரு இடத்துல வந்து பாம்பு வச்சுருக்காங்க. அதை வந்து தடுக்கணும், இல்லைனா வந்து சென்னை சிட்டியே அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து வச்சடையாது, அது வந்து தளபதிக்கு கொடுத்த அசைன்மெண்ட். ஆனால் வந்து இந்த அசைன்மெண்ட்டை தளபதிக்கு போனதுக்கான காரணம் வந்து மைக் மோகன் தான். அதாவது வந்து மைக் மோகன் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தளபதி நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து மைக் மோகன் இறந்து போல. ஸோ நான் அனுபவித்த வழியை வந்து தளபதியும் அனுபவிக்கணும். ஸோ வந்து நான் குடும்பத்தை கஷ்டப்பட்டு இத்தனை வருஷமாக வந்து ரொம்ப பயந்து வாழ்ந்ததை வந்து தளபதியும் அனுபவிக்கணும் அப்படி சொல்லி மைக் மோகன் வந்து முடிவு பண்ணுவாங்க. அதுக்காக அவங்க எடுத்த பிளான் தான் க்ளோன். அதாவது வந்து தளபதி மாதிரியே ஒரு உருவம் வந்து உருவாக்குவது. ஸோ தளபதி மாதிரி எப்படி உருவாக்க முடியும்னு கேட்டால் வந்து லைக் வந்து வியாபாரி திரைப்படத்தை பார்த்துருப்பீங்க. வியாபாரி திரைப்படத்தில் வந்து எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் வந்து எப்பயுமே வியாபாரம் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து அந்த ஒரு வியாபாரம் சுற்றிட்டு இருக்கிறனால வந்து ஃபேமிலியில் எக்கச்சக்கமான பிரச்சனை வரும். அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு எஸ்.ஜே. சூர்யா மேலே இருக்கும். அப்போ தான் வந்து எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் க்ளோன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க. க்ளோன்னா வந்து
தன்னோட செல்ஸ் மூலமாக வந்து இன்னொரு தன்னை மாதிரி வந்து இன்னொருத்தனை வந்து உருவாக்கலாம். கிட்டத்தட்ட ரோபோட் மாதிரி தான் ஒருத்தனை வந்து உருவாக்கலாம். இது வந்து இந்தியாவில் வந்து தடை செய்யப்பட்டது. உலக அளவிலும் வந்து இது வந்து தடை செஞ்சுருக்காங்க. ஆனால் வந்து எஸ்.ஜே. சூர்யா அந்த படத்தில் வந்து உருவாக்குவாங்க. உருவாக்கி தன்னை மாதிரியே ஒருத்தனை உருவாக்கி குடும்பத்துக்கு ஒருத்தனும் வியாபாரத்துக்கு தன்னையும் மாற்றிப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து மைக் மோகன் வந்து க்ளோன் வந்து உருவாக்குறாங்க. தளபதி அவர்களோட செல்ஸ் யூஸ் பண்ணி, தளபதி அவர்களோட உருவத்தை யூஸ் பண்ணி வந்து ஒரு பிரம்மாண்டமான க்ளோனை வந்து மைக் மோகன் உருவாக்குறாங்க. அந்த க்ளோனை வச்சு தளபதி அழிக்கணும். ஸோ தன்னோட பையனை வச்சு அழிக்கணும். ஏன்னா வந்து தளபதி விஜய் கூட டேரெக்டாக நம்ம சண்டை போட்டால் நம்மளால் வெற்றி பெற முடியாது. தளபதியை எதிர்த்தால் நம்மளால் சுத்தவும் முடியாது. அதனால் அவரோட எமோஷனை நம்ம அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த க்ளோனை வந்து உருவாக்குவாங்க. சின்ன வயசுலேருந்து அந்த க்ளோனை வந்து உருவாக்கி வளர்ப்பாங்க. அதாவது க்ளோன்னா ஈஸியாக வந்து எல்லாம் உருவாக்க முடியாது. உருவாக்கிட்டு அதுக்கு வந்து பல வருடங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். இதுதான் சாப்பிடணும். லைக் வந்து திடீர்னு வந்து ஒரு ரோபோட்டை உருவாக்கி மனுஷங்க கூட நடக்க முடிஞ்சால் நடக்குமா? நடக்காதுல்ல. அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட சிட்டி ரோபோட் மாதிரி தான் க்ளோனை உருவாக்கி அதை வந்து வளர்ப்பாங்க. ஸோ தளபதி மாதிரியே வளர்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த க்ளோனை யூஸ் பண்ணி நீ தளபதியோட பையன் அப்படி சொல்லி தளபதி கூட போய் சேரு அப்படி சொல்லி அந்த க்ளோன் கிட்ட சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அந்த டிஏஜிங் பண்ண விஜய் வந்து நான் தான் உங்களோட பையன். ஸோ என்ன ஆச்சுன்னா அந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் வந்து நான் வந்து உயிரோடு வந்துட்டேன். என்னை வந்து மைக் மோகன் தான் வந்து வளர்த்துனாரு. அதாவது வந்து இப்போ மைக் மோகன் தான் அவர்கிட்ட இருந்து நான் தப்பிச்சு வந்துட்டேன். நான் தான் உங்களோட பையன் அப்படி சொல்லி ரொம்ப பாசமாக வந்து தளபதி விஜயும் க்ளோன் அந்த டிஏஜிங் பண்ண க்ளோனும் வந்து ஒன்றா வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த சமயத்தில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து தளபதிக்கு வந்து உண்மை வந்து தெரிய வந்துடும். ஸோ உண்மை தெரிய வந்த உடனே ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க. அந்த க்ளோன் கிட்ட இருந்து தன்னோட பையன் அது கிடையாது, அது வந்து க்ளோன் அப்படின்னு சொல்லி தளபதிக்கு வந்து தெரிய வருகிறது. அதனால் அந்த இடத்துல அவரை எங்கே பாம்பு வச்சாங்களோ அதை வந்து எடுக்கிறது தான் வந்து நம்ம தளபதி அவர்களோட வேலை. ஸோ அந்த க்ளோன் வந்து தளபதியை வந்து தடுப்பாங்க. எப்படியோ ட்ரை பண்ணி தடுப்பாங்க. அப்போ தான் வந்து ஒரு டயலாக் வந்து வச்சுருப்பாங்க. உன்னால் என்ன நினச்சாலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான மூவியாக இருக்க போகிறது. கடைசியில் வந்து தளபதிக்குமே வந்து ஃபைட் வந்து இருக்க போகிறது. அந்த க்ளோனுக்கும் தளபதிக்கும் வந்து ஃபைட் வந்து இருக்க போகிறது. ஸோ அதனால் செம ட்விஸ்டான ஒரு விஷயமா வந்து இந்த திரைப்படம் வந்து இருக்க போகிறது. நாம் எல்லாருமே நினைத்து கொண்டு இருப்போம் இந்த படத்தில் வந்து மைக் மோகன் தான் உண்மையான வில்லன். எஸ் வந்து மைக் மோகன் தான் வில்லன். ஆனால் ட்ரைலரை பார்த்து ஸோ மைக் மோகன் வில்லன், ஆனால் வந்து ஒரு வில்லத்தனமே சுத்தமாக இல்லாமல் இருக்குது. ஸோ தளபதிக்கும் மைக் மோகனுக்கும் வந்து நேருக்கு நேர் ஃபைட்டு அதெல்லாம் வச்சா நல்லா இருக்குமா அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து எழுந்திருக்குமா. ஆனால் வந்து அது கிடையாது. தளபதிக்கும் தான் ஃபைட். தளபதி மைக் மோகனால் உருவாக்கின க்ளோன், தளபதி டிஏஜிங் பண்ண க்ளோனுக்கும் தளபதி அப்பா க்ளோனுக்கு தான் வந்து ஒரு பயங்கரமான ஃபைட் வந்து ஸ்டேடியமில் வந்து இருக்க போகிறது. அதுக்கப்புறமா இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா கிளைமேக்ஸில் சிவகார்த்திகேயன் அவர்கள் வராங்களாம். இது வந்து டேரெக்டாக சொன்னாங்களா இன்டேரக்டாக சொன்னாங்களான்னு தெரியல. என்னாச்சுன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் சீன் என்னென்னா தளபதி இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ தளபதி வந்து அந்த க்ளோனு மைக் மோகன் எல்லாத்தையுமே பிடிச்சிடுவாங்களாம். அப்போ திடீர்னு தளபதிக்கு ஒரு கால் வருமா. ஸோ இவனை பார்த்துக்கோ, இனிமேல் இவனை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி இவனை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கு வந்து சிவகார்த்திகேயன் ஆனால் நான் எப்படின்னு அப்படின்னு கேட்பாங்களாம். அதெல்லாம் உன்னால் முடியல, நீயே பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ அதுதான் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் கேமியோ. சிவகார்த்திகேயன் வந்து அந்த ஸ்டேடியத்தில் வந்து எம்எஸ் தோனி அந்த சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை மேட்ச் இருந்துச்சு, குஜராத் மேட்ச் இருந்துச்சு. ஃபைனலில் வந்து சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்க. அந்த மேட்சை பார்க்க சிவகார்த்திகேயன் வருவாங்களாம். ஸோ அப்போ தான் வந்து இனிமேல் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி போயிடுவாங்களாம். ஸோ அது வந்து 2 விஷயமா வந்து சில பேர் சொல்கிறாங்க. ஒன்று வந்து தளபதி என்னோட பொறுப்பு வந்து நீ பார்த்துக்கோ சொல்கிற மாதிரி, சில பேர் வந்து படத்துக்காக அது வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆக மொத்தத்தில் இதுதான் வந்து ஒரு பிரம்மாண்டமான கதையாக வந்து இருக்க போகிறது. விஜயகாந்த் அவர்கள் இந்த திரைப்படத்தில் எந்த போர்ஷனில் வராங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் வந்து இது வரைக்குமே ரிவீல் ஆகாமல் இருக்குது. ஆனால் வந்து எம்எஸ் தோனி வந்து இந்த திரைப்படத்தில் வராங்களாம் கேட்டால் எம்எஸ் தோனிலாம் நடிக்கல, எம்எஸ் தோனிலாம் வரல. ஆனால் வந்து எம்எஸ் தோனியோட மேட்ச் சீன்ஸ் வந்து இருக்குது. லைக் வந்து சிஎஸ்கே மேட்ச் வந்து எல்லாருமே பார்த்துருப்போம். அதில் வந்து எம்எஸ் தோனி ரொம்ப சேடாக உட்காந்துருப்பாங்க. ஜடேஜா பயங்கரமாக ஒரு 4H மேட்சை வந்து வின் பண்ண வைப்பாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு சீனை வந்து இந்த படத்தில் வந்து வச்சுருக்காங்களாம். ஸோ இது எல்லாமே படத்தோட கதையாக இருக்க போகிறது. ஸ்க்ரீன் ப்ளே